ஹலோ கைஸ், எண்ணெயே குடிக்காமல் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியாக மெதுவடை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி அளவுகளில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக வரும். வாங்க எப்படி கிறிஸ்பியான மெதுவடை செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 250 கிராம் உளுந்து நான் வந்து ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. உளுந்து நல்லா 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க வேண்டாம். இந்த உளுந்து பூராத்தையும் அப்படியே சேர்த்து ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் ஓட விடுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ 3 கை அளவு தண்ணி எடுத்து லைட்டாக தெளித்து விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கிரைண்டரை ஓட விடும்போது இந்த மாதிரி இருக்கும். இதில் இப்போ லைட்டாக மறுபடியும் தண்ணி தெளித்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது இந்த மாதிரி நமக்கு நல்லா மாவு உப்பி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மாவை எடுத்து கையில் உருட்டி பாருங்கள். நல்லா பந்து போல் வரும், உருட்டவும் வரும். அப்படி இருந்ததுனாலே நம்மளுக்கு அந்த வடை கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாவு அரைப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா உருட்ட வருது பந்து போல். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லாவும் அரைச்சிருச்சு. இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பந்து போல் கையில் உருட்ட வருது. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு அரை கேரட் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ உளுந்து எடுத்ததுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர். இது வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா வந்து வடை வந்து எண்ணெயே குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாகவும் அந்த ரெட் சில்லி பவுடர் சேர்க்கும் போது இன்னும் மொறுமொறுன்னும் கிடைக்கும், கலரும் நல்லா கிடைக்கும். அதனால தான் நம்ம இதை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கையில் உருட்டி பார்த்திங்கனாலே நல்லா பந்து போல் மாவு உருட்ட வரும். இப்போ நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த வடையை தட்ட வேண்டியதான். வடை தட்டின உடனே பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்தோன்னா நம்மளுக்கு எண்ணெயே குடிக்காமல் மெதுவடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கும்போது சாப்பிடும்போது நல்லா வந்து அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த அளவுகளில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி எண்ணெயே குடிக்காமல் நல்லா மெதுவடை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். கரெக்டாக நம்மளுக்கு வந்து 1/4 கிலோ மாவுக்கு வந்து ஒரு 25 மெதுவடை வந்து தாராளமாக கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ வடை வந்து நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு நல்லா சூடாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், வடை வந்து இப்போ நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும்.